இருளெல்லாம் விலகும் நேரம் இதுதானோ, பழசெல்லாம் புதுசா மாறுது இது ஏனோ. இருளெல்லாம் விலகும் நேரம் இதுதானோ, பழசெல்லாம் புதுசா மாறுது இது ஏனோ. பூவெல்லாம் சிரிக்குது, குளிர் காத்து அடிக்குது, மனசெல்லாம் இனிக்குது, இது எதனால? உன்னை என்ன படைச்ச ஆண்டவரே வந்து பிறந்தாரே, இம்மானுவேல் எப்போதுமே அவரே கூட இருப்பாரே. உன்னை என்ன படைச்ச ஆண்டவரே வந்து பிறந்தாரே, இம்மானுவேல் எப்போதுமே அவரே கூட இருப்பாரே. ஒன்னுத்துக்கும் உதவாத மாட்டு தொழுவம் போல் இருந்த எனக்குள் அவர் வந்ததாலே ஒன்னுத்துக்கும் உதவாத மாட்டு தொழுவம் போல் இருந்த எனக்குள் அவர் பிறந்ததாலே உலகம் முழுசா தெரிஞ்சேனே. தள்ளப்பட்ட கல்லான என்ன தம் அன்பாலே நட்சத்திரமா வாழ வச்சாரே அவர் வழிகாட்ட. தள்ளப்பட்ட கல்லான என்ன தம் அன்பாலே நட்சத்திரமா வாழ வச்சாரே அவர் வழிகாட்ட. பூவெல்லாம் சிரிக்குது, குளிர் காத்து அடிக்குது, மனசெல்லாம் இனிக்குது, என் ராஜா பிறந்ததா. பூவெல்லாம் சிரிக்குது, குளிர் காத்து அடிக்குது, மனசெல்லாம் இனிக்குது, என் ராஜா பிறந்ததா. விலகோ நேரம் இதுதானோ, பழசெல்லாம் புதுசா மாறுது இது ஏனோ. இருளெல்லாம் விலகோ நேரம் இதுதானோ, பழசெல்லாம் புதுசா மாறுது இது ஏனோ. போல் இருந்த இஸ்ரவேல ஆளும் ராஜா எனக்குள் பிறக்க குறிக்கப்பட்ட. எங்கோ ஒரு மூலையில பெத்லகேம் போல் இருந்த இஸ்ரவேல ஆளும் ராஜா எனக்குள் பிறக்க குறிக்கப்பட்ட. சின்னவனு ஒதுக்கப்பட்ட என்ன அவன் நினைச்சாரு, பூமிக்கெல்லாம் வெளிச்சமா இருக்க முன் குறிச்சாரு. சின்னவனு ஒதுக்கப்பட்ட என்ன அவன் நினைச்சாரு, பூமிக்கெல்லாம் வெளிச்சமா இருக்க முன் குறிச்சாரு. பூவெல்லாம் சிரிக்குது, குளிர் காத்து அடிக்குது, மனசெல்லாம் இனிக்குது, என் ராஜா பிறந்ததா. பூவெல்லாம் சிரிக்குது, குளிர் காத்து அடிக்குது, மனசெல்லாம் இனிக்குது, என் ராஜா பிறந்ததா. இருளெல்லாம் விலகோ நேரம் இதுதானோ, பழசெல்லாம் புதுசா மாறுது இது ஏனோ. இருளெல்லாம் விலகோ நேரம் இதுதானோ, பழசெல்லாம் புதுசா மாறுது இது ஏனோ. வெளிச்சத்தில் கொண்டு வர ரட்சகர் பிறந்தாரே. விண்ணுலகம் விட்டு மண்ணுலகம் வந்து மனிதரை மீட்டாரே. வெளிச்சத்தில்
ரட்சகர் பிறந்தாரே. விண்ணுலகம் விட்டு மண்ணுலகம் வந்து மனிதரை மீட்டாரே. ரட்சகர் பிறந்தாரே, ரட்சகர் பிறந்தாரே, ரட்சகர் பிறந்தாரே, ரட்சகர் பிறந்தாரே. பரிசுத்தமாக்கிட ரட்சகர் பிறந்தாரே. பாரினில் வாழும் மனிதரை நண்பர்களாய் கொள்ள இயேசு பிறந்தாரே. பாவத்தில் இருந்த உலகை பரிசுத்தமாக்கிட ரட்சகர் பிறந்தாரே. பாரினில் வாழும் மனிதரை நண்பர்களாய் கொள்ள இயேசு பிறந்தாரே. ரட்சகர் பிறந்தாரே, ரட்சகர் பிறந்தாரே, ரட்சகர் பிறந்தாரே, ரட்சகர் பிறந்தாரே. வாழ்க வாழ்கவே இயேசு நீர் வாழ்கவே. 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 We wanna wish you a Merry Christmas. We wanna wish you a Merry Christmas from the bottom of our heart. We wanna wish you a Merry Christmas. We wanna wish you a Merry Christmas. We wanna wish you a Merry Christmas from the bottom of our heart. Of our heart. Of our of our hearts. கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பான சகோதர சகோதரிகள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினாலே என்னோட அன்பின் வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே நாம் இந்த ஒரு கிறிஸ்மஸ் சீசனுக்குள்ளே வந்திருக்கிறோம். இந்த ஷெக்கினா டிவி மூலமாக இந்த நிகழ்ச்சியை காண்கிற யாவரையும் ஒரு விஷயம் கூட இயேசுவின் நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன். அது மாத்திரமல்லாமல் எங்களுடைய ஊழியத்தின் சார்பாக சர்ச் வார்ட் மிஷன் ஊழியத்தின் சார்பாக ஒரு விஷயம் கூட நான் யாவருக்கும் கிறிஸ்மஸ் வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் இந்த வருடம் முழுவதுமாக நம்மை சுமந்து வந்து இந்த புதிய வருடத்தையும் இன்னும் ஒரு சில நாட்களுக்குள்ளே நாம் காணும்படியாக தேவன் தயவு செய்ய போகிறார். இந்த விசேஷமான நிகழ்ச்சியில் இதை காண்கிற உங்களை வசனத்திலிருந்து நான் உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். நீங்கள் உங்கள் வீட்டுக்குள்ளே நீங்கள் அமர்ந்திருக்கிறதான இந்த வேளையில் உங்கள் வேதத்தை வைத்திருப்பீர்கள் என்றால் லூக்கா 1வது அதிகாரம் 37வது வசனம். லூக்கா 1வது அதிகாரம் 37வது வசனம். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்றார். தேவதூதன் மரியாளை பார்த்து சொல்லுகிறார்,
ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்க போறார் என்று, பிள்ளையை கொடுக்க போகிறார் என்று மரியாள் தேவதூதனை பார்த்து சொல்லுகிறார்கள். அதற்கு மரியாள் தேவதூதனை நோக்கி, இது எப்படியாகும், புருஷனை அறியேன். தேவஜனமே நல்லா கவனிங்க. தேவதூதன் வந்து சொல்லுகிற காரியம், மரியாளை பார்த்து சொல்லுகிற காரியம் ஹைலி இம்பாசிபிளான காரியம், இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியம். ஆனால் தேவனுடைய சன்னிதானத்திலிருந்து ஒரு வார்த்தை மனிதனை நோக்கி வரும் என்றால் அது மனுஷனுடைய பார்வைக்கு எவ்வளோ அசாத்தியமாக காணப்பட்டாலும் தேவனுக்கு எல்லாமே ஆகும். தேவனால கூடாத காரியம் எதுவுமே இல்லை. இந்த வருஷத்தின் கடைசியில் வந்திருக்கிற உங்களை பார்த்து நான் சொல்லுவேன், கடந்த நாட்களிலே எத்தனையோ அசாத்தியமான காரியங்கள் உங்களுக்கு முன்பாக மலையை போல நின்று இருக்கலாம். மிகப்பெரிய சூழல்கள் உங்களால் தாண்டக்கூடாதபடிக்கு மிகப்பெரிய போராட்டமாக இருந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தை உங்களை நோக்கி வருகிறது, தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஒருவேளை டாக்டர்ஸ் உங்களை பார்த்து சொல்லியிருக்கலாம், உங்களுடைய மெடிக்கல் ரிப்போர்ட் பிரகாரம் உங்களுக்கு குழந்தை பிறக்காது, இல்லை உங்களுக்கு இந்த வியாதி சுகமாகாது, இல்லை இந்த காரியம் நடந்தேறி விடவே முடியாது, இந்த படிப்பு உன்னால் படிக்க முடியாது. உங்கள் அப்பா அம்மா நிறைய பிள்ளைங்க பார்ப்பீங்க, உங்கள் அப்பா அம்மா உங்களை பார்த்து சொல்லலாம், நம்மளாலலாம் இந்த படிப்பு படிக்க முடியாது, நம்மக்கிட்ட காசு கிடையாது, நம்மளுக்கெல்லாம் இப்படிப்பட்ட திருமணம்லாம் நடத்த முடியாது, நம்மக்கிட்ட பணம் கிடையாது. ஏராளமான காரியங்கள் வார்த்தையின் அளவாய் உங்கள் நம்பிக்கைகளை பலவீனப்படுத்துகிறதை போல வந்து உங்களை மிகவும் பலவீனப்படுத்தலாம். ஆனால் இந்த விசேஷமான நிகழ்ச்சியின் வாயிலாக இதை காண்கிற ஒவ்வொருவரையும் பார்த்து நான் பேச விரும்புகிறேன். தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. மரியாளுக்கு முன்பாக இருந்தது இயற்கையாய் நடக்காத காரியம். புருஷனை அறியாமல் பிள்ளையை பெறுவது என்பது மனித பிறவியால கூடாத ஒரு காரியம். ஆனால் தேவனுடைய வார்த்தை வந்து விட்டது. பரிசுத்த ஆவியானவர் உண்மையில் வந்து நிழலிடும் பொழுது நீ பிள்ளையை பெற்றெடுப்பாய். மனுஷனுக்கு முன்னாடி இது அசாத்தியமான காரியம். சிலவைகள் மனிதர்களாகிய நமக்கு முன்பாக அசாத்தியமானவைகளாக தோன்றலாம், ஆனால் தேவனுக்கு முன்பாக சகலமும் சாத்தியமாகும். என் வாழ்க்கையில் ஆண்டவர் அநேக காரியங்களை சாத்தியமாக்கினார். என் வாழ்க்கையில் அநேக சூழல்களை, there were many situations in my life which turned impossible in front of me. அநேக சூழல்கள் எனக்கு முன்பாக அசாத்தியமானவைகளாக திரும்பி நின்றன. ஆனால் தேவன் என் பட்சத்தில் இருந்தபடினாலே எனக்கு முன்பாக அசாத்தியமானவைகளாய் இருந்தவைகளை தேவன் சாத்தியமாய் மாற்றினார். தேவன் அவைகள் கைகூடி வரும்படிக்கு தேவன் தயை செய்தார். இன்றைக்கு இந்த ஊழியத்தின் பாதையில் நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன். இன்றும் சில வேளைகளிலே எனக்கு முன்பாக இயற்கைக்கு ஒத்த வண்ணமாக அசாத்தியமான அநேக சூழல்கள் உண்டு. ஆனால் தேவன் சகலவற்றையும் எனக்கு சாதகமாக மாற்றிக்கொண்டே இருக்கிறார். இன்னைக்கு என்னுடைய சாட்சியின் வாயிலாய் சொல்லுவேன், எனக்கு திருமணம் ஆல்மோஸ்ட் ஆஃப்டர் மை 30s, 30 வயசுக்கு மேலே நான் திருமணம் பண்ணேன். எனக்குள்ளே இருந்த யோசனை எல்லாம் மனுஷங்க வாயிலிருந்து கேட்ட வார்த்தைகள், லேட்டாக கல்யாணம் பண்ணால் குழந்தைய லேட்டாக பிறக்கும்னு சொல்லி. ஆனால் ஆண்டவர் எனக்கு ஒரு வார்த்தை கொடுத்தார், நான் உன்னை கடாட்சிப்பேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்லி. அந்த வார்த்தையை நான் நம்பினேன். நான் திருமணமாகி ஒரே மாதத்துக்குள்ளே என் மனைவி கர்ப்பம் தரித்து இன்றைக்கு எங்களுக்கு ஆண்டவர் ஒரு அழகான ஆண் பிள்ளையை கொடுத்துருக்கிறார். நாங்கள் குடும்பமாக சந்தோஷமாக வாழ்கிறோம், ஊழியம் செய்கிறோம். கர்த்தர் எங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துகிறார். அன்பின் தேவ பிள்ளையே, இன்றைக்கு உங்களை பார்த்து மனிதனுடைய ரிப்போர்ட், மனிதனுடைய கையெழுத்துக்கள், மனிதனுடைய வார்த்தைகள், அவர்கள் பயம்புறுத்துகிற காரியங்கள் இயற்கையாய் அது ஒரு இம்பாசிபிளாக இருக்கும். ஆனால் கர்த்தர், நாம் ஆராதிக்கிறவர், அவர் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர். அவர் ஒருபோதும் நம்மை விட்டு கொடுக்காத, இஸ்ரவேலை விட்டு கொடுக்காத, இஸ்ரவேலுக்காக துணை நிற்கிற ஒரு உன்னதமான தேவனை நாம் ஆராதிக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை காண்கிற உங்களை பார்த்து நான் அன்பாய் பட்சமாய் சொல்ல விரும்புகிற காரியம், தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. இன்றைக்கு நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு கூட நீங்க ஜெபிப்பீங்கன்னா நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், ஒரு அற்புதம் இந்த நாளில் உங்க வாழ்க்கையில நடக்கும். என் வாழ்க்கையில நான் அவரை நம்பினேன், நான் ஆசீர்வதிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறேன். இயற்கையா இம்பாசிபிள் நிறைய எனக்கு சுத்தி நடந்துகிட்டே தான் இருக்கு.
ஆனால் அவரை நம்பி ஓடுகிறபடினாலே இந்த ஊழியத்தின் பாதையில் எல்லா இம்பாசிபிளான கதவுகளையும் எல்லா இம்பாசிபிளான எல்லா வால்ஸையும் அவர் எனக்கு அக்கினி மதிலாய் இருந்து எனக்கு முன்பாக சகலவற்றையும் தகர்த்து என் நடுவில் அவர் மகிமையாக வாசம் பண்ணுகிறபடினாலே நான் ஆசீர்வாதமாய் சகலவற்றையும் கடந்தேறி கொண்டிருக்கிறேன். இன்றைக்கு நான் உங்களுக்கு ஜெபம் பண்ண போகிறேன். ஆண்டவரே, நான் விசுவாசிக்கிறேன், இந்த செய்தி எனக்காக என்பதை நான் விசுவாசிக்கிறேன். எனக்கு முன்பாக இயற்கையா முடியவே முடியாதுன்னு சொல்ற நிறைய காரியங்களை தேவன் இன்றைக்கு முடிக்க பண்ணுவீர் என்று நான் நம்புகிறேன் என்று சொல்லி விசுவாசத்தோடு கூட ஜெபிப்பீங்கன்னா கர்த்தர் உங்க வாழ்க்கையில இந்த க்ஷணமே ஒரு அற்புதத்தை செய்ய அவர் வல்லமையும் நீதியும் உடையவராய் இருக்கிறார். நான் என் பிள்ளை பிறந்தது குறித்து சொன்னேன் இல்லையா? என் பிள்ளை பிறக்கிறதுக்கு முன்னாடி நடுவில் என் ஒய்ஃபுக்கு ப்ரெக்னன்சி டைமில் வர வேண்டிய ஒரு வலி வந்து விட்டது. எல்லாரும் சொன்னாங்க அபார்ட் ஆயிரும், வாய்ப்பே கிடையாது அப்படின்ற சூழல் ஏற்பட்டது. பயம் என்னை சூழ்ந்து கொண்டது. ஆனால் ஆவியானவரோட வார்த்தை என்னை பலப்படுத்தினது. ஆண்டவர் சொன்னார், நான் வசனத்தை கொண்டு தானே உனக்கு பிள்ளைய கொடுத்தேன், நான் ஒரு வசனத்தை கொடுத்து தானே உனக்கு பிள்ளைய கொடுத்தேன், அந்த வசனத்தை அறிக்கை பண்ணி ஜெபம் பண்ணு. ஆண்டவர் அந்த வேளையில் அறிக்கை பண்ணி ஜெபம் பண்ணோம். ஆண்டவர் எந்த பலவீனமும் இல்லாமல் பிள்ளையை பெற்றெடுக்கும்படி உதவி செஞ்சார். பிள்ளை பிறக்கும் போதும் சரி, தொப்புள் கொடி கழுத்தை சுற்றி இருக்குது, ஆப்ரேட் பண்ணி தான் எடுக்கணும்னு சொன்னாங்க. நாங்கள் விசுவாசமாக சொன்னோம், 1 hour வெயிட் பண்ணுங்க, எங்கள் தேவன் அற்புதம் செய்வார் என்று சொல்லி 1 hour அதே ஹாஸ்பிட்டலில் நடந்து அந்த வசனத்தை சொல்லி ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தோம். கர்த்தர் அற்புதமாக ஒரு நார்மல் டெலிவரியை கொடுத்தார். இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற யாராயினும் சரி, யூ மைட் பி இன் டிஃப்ரெண்ட் காம்ப்ளிகேஷன்ஸ், ஏராளமான டிஃபிகல்ட்டான சூழல்களுக்குள்ள நீங்கள் இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு நான் உங்களை பார்த்து வாக்கு பண்ணுகிறேன், என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுவீங்களா? என்னோடு கூட இணைந்து ஜெபம் பண்ணுங்க. நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில பெரிய அற்புதங்களை செய்வார். அன்பின் தெய்வமே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த வேளையில உங்களுடைய முகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். அநேக மனிதர்கள் ஆண்டவரை எழுதுகிறதை போஸ்ட் பண்றதை பார்த்துருக்கிறோம். யூ ஆர் த ரீசன் ஃபார் திஸ் சீசன். அந்த பர்டிகுலர் சீசன்ல மரியாளை பார்த்து நீங்க சொன்ன வார்த்தை, தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை என்று. மரியாளுக்கு முன்பாக இருந்தது இயற்கையாக இம்பாசிபிளான காரியம். இன்றைக்கு எங்களுக்கு முன்பாக, இந்த நிகழ்ச்சியை காண்கிற பிள்ளைகளுக்கு முன்பாக ஏராளமான இம்பாசிபிள் சிச்சுவேஷன்ஸ் இருக்குது டாடி. இயேசுவின் நாமத்தினாலே அந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட தேவ வல்லமை ஒவ்வொரு பிள்ளைகளின் மீது நான் இறங்கும்படி செபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே இயற்கையாக மதில்களாக போராட்டங்களாக தடைகளாக நிற்கிற உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு தெய்வீக அற்புதமும் விடுதலையும் இயேசுவின் நாமத்தினாலே இந்த வேளையிலே அந்த நாமத்தின் வல்லமை சரீரங்களின் மீது இறங்குவதாக, வாழ்க்கையின் மீது இறங்குவதாக, அவன் நம்பிக்கைகளின் மீது இறங்குவதாக, பலவீனங்களின் மீது இறங்குவதாக, வியாதிகளின் மீது இறங்குவதாக. இட் இஸ் இம்பாசிபிள் என்கிற காரியங்களின் மீது தெய்வமே உம்முடைய வல்லமை இந்த நேரம் இறங்குவதாக. அவன் நம்பிக்கைகள் ஆண்டவரே இந்த வேளையில மாறுவதாக. எஸ், நோ மோர் ஹோப், இதுக்கு மேல எந்த நம்பிக்கையும் இல்லை என்று அற்றுப்போன சிந்தை உடைய பிள்ளைகளின் மீது இயேசு ராஜாவுடைய தயை பெருத்த கரம் இறங்குவதாக. அற்புதத்தை நான் இயேசுவின் நாமத்தினாலே I'm declaring over each and everybody who is watching this right now, God Almighty. அற்புதத்தை பேசுகிறேன். அடையாளங்கள் விளங்குவதாக. சாட்சிகளோடு கூட ஆண்டவரே தொலைக்காட்சியை நோக்கி பிள்ளைகள் வர கர்த்தர் உதவி செய். விசேஷமாக இந்த தொலைக்காட்சி எடுத்து நடத்துகிற அருமையான சகோதரர் ஆண்டவரே பிரவீனை நான் ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் இன்னும் வெகுவாய் பிள்ளைகளுடைய எல்லைகளை விஸ்தாரமாக்கி ஆசீர்வதிப்பீராக. உங்க நாமத்தை மகிமைப்படுத்துங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. துதி கன மகிமைகள் யாவற்றையும் ஒருவருக்கு ஏறெடுக்கிறோம். ரட்சகரும் மீட்பருமாகிய ஐயன் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் இந்த வார்த்தைகளால் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். மீண்டும் ஒரு விஷயாய் உங்கள் யாவருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே என்னோட கிறிஸ்துமஸ் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். நியூ இயர் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மே காட் பிளஸ் யூ ஆல். எங்கள் சர்ச் வார்ட் மிஷன் ஊழியத்தின் சார்பாக ஷெக்கினா டிவியை பார்த்து கொண்டிருக்கிற அனைவருக்கும் விஷ் யூ a Merry Christmas and Happy New Year.